ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் பன்னீர். வீட்டிலையே எப்படி ஹெல்த்தியாக செம்ம சாஃப்டான பன்னீர் கண்ணு முன்னாடியே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. ஒரு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு 1 லிட்டர் பாலில் கிடைக்கிற பன்னீர் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பாலை கொதிக்க வச்சுட்டு இந்த மீன் டைமில் ஒரு ஃபுல் லைமை வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த டைமில் பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லைம் ஜூஸை வந்துட்டு இந்த கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். அது நமக்கே தெரியும். இந்த டைமில் இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு எதுக்குன்னா இந்த பன்னீர் வந்துட்டு ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பன்னீரும் அப்படியே திரளாக வர ஆரம்பிச்சிருச்சு. பாக்கியெல்லாம் தண்ணியாக வந்துடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். 1 லிட்டர் பாலில் இந்த அளவுக்கு தான் பன்னீர் வரும். ஸோ உங்களுக்கு அளவு கூட வேணும்னா பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த 1 லிட்டர் பால் என்னோடய ஃபேமிலிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் அந்த 1 லிட்டர் பாலில் தான் செய்வேன். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு வெள்ளை துணி வச்சு வடித்து எடுத்துருங்க, வடிகட்டிடுங்க. இந்த பாக்கி உள்ள தண்ணியெல்லாம் கீழே உள்ள பாத்திரத்தில் போயிடும். நான் இன்றைக்கி ஒயிட் கலர் கர்ச்சிப் தான் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு காட்டன் கிளாத்தோ ஒரு கிளாத்தில் நல்லா இப்படி வடித்து எடுத்துருங்க. சரிங்களா? வடித்து எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க. அந்த மிச்ச தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு டம்ளர் நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும்னு இல்லை, பட் அதில் ஊற்றுங்க. ஒரு நார்மல் ஒரு செம்பில் சில் தண்ணிக்கு ஊற்றணும்னு இல்லை, நார்மலான ப்ளைன் வாட்ரு. ஓகேங்களா? ஊற்றிட்டு அதை சும்மா இப்படி புழிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. இது வந்து திரிஞ்ச பாலுங்கனால இப்படி திரளாக தான் இருக்குது. இது வந்து ஒன்றா செட் ஆச்சுன்னா நமக்கு நல்லா கட்டியான பன்னீர் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குங்களா? இதை திருப்பி அதே கிளாத்லேயே நல்லா இப்படி சுற்றிட்டு வடிக்கிற மிச்சம் இருக்கிற அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வடித்து எடுக்கிற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இப்போ ஒரு சின்ன பவுலில் நான் இப்போ வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து மிச்ச தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக அந்த ஸ்ட்ரெயினரில் இப்படி நல்லா உட்கார்ற மாதிரி வச்சுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் இதாக இருந்ததுன்றதுனால இந்த மாதிரி தான் வெயிட் வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பொசிஷன்லேயே வச்சிடுறேன். நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும். அது நல்லா கட்டியாக சேர்ந்துடும். உதிரியாக இல்லாமல் நல்லா கட்டியாக சேர்ந்துடும். ஸோ நான் இன்றைக்கி இதை வச்சு மேலே வந்து வெயிட் வச்சுட்டேன். ஓகேங்களா? இது ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அழகாக நல்லா செட் ஆகி சாஃப்டாக கிடச்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த துணியிலேருந்து எடுத்து பார்க்கும்போது அப்படியே அதோடய ஷேப், அந்த வடிகட்டியோட ஷேப் வந்திருக்கு. நல்லா இட்லி மாதிரி செம்ம சாஃப்டாக. பாருங்கள், கட் பண்ணும்போது அழகாக அப்படியே ஷேப்பில் வரும். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை சின்னதாக உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா செம்ம சாஃப்டாக அரை மணி நேரத்தில் கண்ணு முன்னாடியே எவ்வளோ ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே இதை செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.